நீ எதுவுமே நீ ரிமாண்டு இது பண்ணாமல் அவனை கூட்டு வந்து ப்ரூட்டலில் போட்டவனை அடின்னு அடிச்சு, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுனாக்க அது கடுமையான கொடூரமான சம்பவமாக இருக்கும். தெரியாத கொடூரமான சம்பவங்களை இந்த காவல்துறை வந்து ஒவ்வொரு முறையும் அரங்கேற்றிட்டு வருது. எப்படின்னா, ஆசன வாயில் அடிக்கிறது, கண்ணில் அடிக்கிறது, கண்ணில் சில்லி பவுடரை போடுறது, நகத்தை பிடுங்கிறது. அவன் என்ன அப்பட்டமான பயங்கரவாதியா இல்லை தீவிரவாதியா இல்லை எந்த செயலில் ஈடுபட்டவன்? ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, அந்த வாக்குவாதத்தில் வந்து உண்மையில அவன் தெஃப்ட் பண்ணியிருக்கான்னு கூட நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை. அந்த 10 பவுன் நகை என்னன்னு கூட இன்ன வரை தெரில. ஆனால் அவனை அடித்து தூக்கி அவளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இந்த பையனை மர்டர் பண்ணுற அளவுக்கு போயிருக்கும். அப்புறம் 28ஆம் தேதி போல் எங்களை போன்ற பல்வேறு இயக்கங்கள்லாம் போய் நின்று கடுமையாக போராட்டம் பண்ணி அந்த உடம்பை லீகலாக எடுத்து கொண்டு வரணும் சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி போஸ்ட்மார்ட்டம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த விஷயமும் இதை வந்து அன்றைக்கி சனிஞாயிறுனால நம்ம வந்து எமர்ஜென்ட்டாக வழக்கு தாக்கல் பண்ணால் கோர்ட்டு லீவ். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எமர்ஜென்ட்டாக வந்து கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் திங்கக்கிழமை சொன்ன பிறகு ஃபைல் அந்த பெட்டிஷன் சொன்ன பிறகு அவசரமாக வழக்கை ரெடி பண்ணி பல்வேறு தரப்பினரை போட்டாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம ஃபைல் பண்ணோம். ஃபைல் பண்ணி வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இதில் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்படாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சாமானிய ஒரு ஒரு ஸ்பெஷல் டீமில் இருக்கிறவன் இவ்வளோ தைரியமாக அடிக்கிறான்னா அவனுக்கு அந்த உத்தரவை கொடுத்த உயர் அதிகாரி யார்? அப்போ அவன் தான் அந்த உயர் அதிகாரி தான் முதல் அக்யூஸ்ட்.